வெல்கம் டு மடப்பள்ளி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு போட்ட சப்பாத்தி, ஸ்டஃப்டு சப்பாத்தி. இதில் ஒரு 3 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். இதோட உப்பு, காரம், ஓமம், கொஞ்சோண்டு தயிர், நறுக்கின கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அளவே கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 1 கப்பு கோதுமை மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட நான் தண்ணியே சேர்க்கலை. சக்கரவள்ளி கிழங்குல இருக்கிற தண்ணியே போதுமானது. மாவு கொஞ்சோண்டுமா எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்ச மாவில் இந்த மாதிரி இந்த சைஸில் உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சப்பாத்தியை கல்லில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே எடுக்க வருது, நல்லா இடவும் வருது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிரும் காலையில் வச்ச சாம்பாரும் தான் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.